இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஎம் கிசான் திட்டத்தில் ரூபாய் 2000 பெறாத விவசாயிகளுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜூன் 30ஆம் தேதி வரை போஸ்ட் ஆஃபீஸில் ரூபாய் 2000 பெறாத விவசாயிகளுக்காக சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா விவசாயிகள் அனைவரும் பயனிடும் விதமாக பிஎம் கிசான் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 1000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தொகையை பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் வீதம் 3 தவணைகளாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக டெபாசிட் செய்யப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் 16 தவணை பணம் வர வைக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் பார்த்திங்கன்னா 17வது தவணை தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. இந்த நிலையில் பிஎம் கிசான் திட்டத்தில் விவசாயிகள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்ட ரூபாய் 2000 பெற வசதியாக தபால் அலுவலகங்களில் சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 9.3 கோடி விவசாயிகளுக்கு 17வது தவணை தொகை சமீபத்தில் வரவு வைக்கப்பட்ட நிலையில் வங்கிக் கணக்கில் உள்ள அந்த பணத்தை விவசாயிகள் எடுப்பதற்கு வசதியாக ஜூன் 30ஆம் தேதி வரை சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தபால் துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் இதை பயன்படுத்தி பயனடையுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் பிஎம் கிசான் திட்டத்தில் பெனிஃபிஷியல் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இருக்கா இல்லையா, அதை நீங்கள் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றியும், இந்த பணம் உங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்துட்டுதா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்டு கால் மூலமாக எப்படி செக் பண்ணுறது பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு பிஎம் கிசான் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே pmkisan.gov.in பிஎம் கிசான் சம்மன் இதுன்னு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட்டை நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோடாகி கம்ப்ளீட்டாக ரிக்வெட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பிஎம் கிசான் சம்மன் இதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்லேயே ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் வில் ரிலீஸ் 17th இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் பிஎம் கிசான் ஸ்கீம் ஆன் 18th ஜூன் 2024 சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதற்கு கண்டிப்பாக ஃபார்மர்ஸ் இகேவைசியும் அப்டேட் பண்ணியிருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இகேவைசி அப்டேட் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு 6வதாக பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியரி லிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். பெனிஃபிஷியரி லிஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு பெனிஃபிஷியரி லிஸ்ட் சொல்லி வரும். ஃபஸ்ட்டு ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லாம் தமிழில் தான் இருப்பீங்க. தமிழ்நாடு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக சப் டிஸ்ட்ரிக், பிளாக்குடைய நேம், வில்லேஜ் நேம் எல்லாமே செலக்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ரிப்போர்ட்டுன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கெட் ரிப்போர்ட் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு சீரியல் நம்பர், ஃபார்மரோட நேம், ஜென்டர் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே ஷோ ஆகும். இந்த லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கானு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் உங்களோட நேம் என்ன பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த பேஜில் உங்களோட நேம் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பணம் உங்களுக்கு வந்துருச்சானு சொல்லிட்டு பேங்க் பேலன்ஸ் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு மொபைல் ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு பேங்க் பேலன்ஸ் செக் ஆல் என்கொயரின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஒரு 5 செகண்ட்ஸில் ஆகிட்டு பேங்க் பேலன்ஸ் செக் ஆல் என்கொயரின்னு ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 MB தான் இருக்கும். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். ஓப்பன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்கும். அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதில் இங்கிலீஷ்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே நெக்ஸ்ட் பேஜில் டேட்டா கலெக்ஷன் இருக்கும். அது அக்ரி பண்ணாதீங்க, நோ கொடுத்துட்டு எஸ்எம்எஸ் ஆப்ஷனை மட்டும் நல்லா கொடுத்துருங்க. இதில் டாப்லேயே பார்த்தீங்கன்னா செலக்ட் பேங்க் ஃபார்
பேங்கிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பேங்க் என்னவோ செலக்ட் பண்ணுங்கள். நான் SBI யூஸ் பண்ணுறதில்ல, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா செலக்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கு பேங்க் பேலன்ஸ் செக் SMS பேங்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பேங்க் பேலன்ஸ், மினி ஸ்டேட்மெண்ட், அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். நான் பேங்க் பேலன்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஒரு நம்பருக்கு வந்து கால் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே டிஸ்கனெக்ட் ஆகிடும். அது டிஸ்கனெக்ட் ஆன பிறகு உங்களோட பேங்க் பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக SMS வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளோக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதன் மூலமாக ஈஸியாக PM கிசான் திட்டத்தில் உங்களுக்கு 2000 ரூபாய் வந்திருக்கான்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.